அமைச்சர் சந்திரசேகர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை ஒழுங்காக நடத்துவதில்லை. இன்றைய சபை அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவிப்பு. இந்த ஒரு ஊடக சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமானது. முக்கியமாக இந்த டிசிசி கூட்டங்கள் நடைபெறுவது அந்த பிரதேச மக்களுடைய அபிவிருத்தியை அரசாங்கம் எவ்வாறு செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்டங்கள் தான் இந்த டிசிசி கூட்டங்கள். அதே நேரத்திலே அந்த கூட்டங்களுக்கு அந்த மாவட்ட அல்லது பிரதேசங்களிலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே கதைக்கப்படுற விடயங்கள் பொதுமக்களை கட்டாயம் போய் சேர வேண்டும். அதை தடுக்க வேண்டிய தேவை கௌரவ அமைச்சர் சந்திரசேகருக்கு இல்லை. ஆனால் கிளிநொச்சியிலே நடந்த ஊழல் தொடர்பாக நான் கதைக்கின்ற போது என்னுடைய மைக்கை கௌரவ அமைச்சர் அவர்கள் ஓஃப் பண்ணி வைத்திருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய மைக்கை ஓஃப் பண்ணி வைத்திருக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு விளங்கவில்லை. பாராளுமன்ற சபாநாயகர் கூட என்னுடைய மைக்கை 8 நாட்கள் பிழையாக நீங்கள் நிற்பாட்டி இருக்கிறீர்கள் என்றது எங்களுடைய பிரிவிலேஜ் கமிட்டியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்கொயரிஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த பெண்களுக்குமே வாழ்க்கையிலே பெயர் சொல்லி குறிப்பிடாத ஒரு சட்டத்தரணியோட பெயரை சொல்லி பிமல் ரத்நாயக் அவர்கள் நீங்கள் என் மீது முறைப்பாட்டை செய்து 8 நாட்கள் என்னுடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலே மற்றும் கிளிநொச்சி நடக்கின்ற டிசிசி கூட்டங்களிலே தங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் நடக்கின்ற விடயங்களை வெளியே சொல்வதை கூட பயப்படுகிறார். அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன? இவரால் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஊடக சுதந்திரத்தை தடை செய்ய முடியுமா என்பதை கௌரவ அமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன். வவுனியாவில் பயங்கரம், சகோதரியை குத்திக் கொன்ற சகோதரன். வவுனியா சொக்கட்டிப்புளவு கிராமத்தில் சகோதரனின் கத்தி குத்துக்கிழக்கான சகோதரி உயிரிழந்துள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சொக்கட்டிப்புளவில் வசித்து வந்த 56 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் மீது அவரது சகோதரர் என கூறப்படும் நபர் மதுபோதையில் கத்தியால் குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கத்தி குத்துக்கிழக்கான பெண்ணை அங்கிருந்தவர்களின் உதவியுடன் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழர் பகுதியில் பயங்கர ஆயுதங்கள் மீட்பு, 50க்கும் மேற்பட்ட மோட்டார் குண்டுகளும் வெளியே வந்தது. திருகோணமலை ஈச்சலம்பட்டு போலீஸ் பிரிவில் உள்ள பூநகர் கிராமத்தில் உள்ள மரம் ஒன்றின் கீழிருந்து நேற்று காலை ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கி ரவைகள் 694, 61 ரக மோட்டார் குண்டுகள் 4, மோட்டார் பியூஸ் 2, மோட்டார் குண்டு சார்ஜர் 6, ஆர்பிஜி குண்டு 1 என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. ஈச்சலம்பட்டு போலீசாருக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. அஸ்விஸ்ம கொடுப்பனவு இன்று முதல் விநியோகம், வெளியானது அறிவிப்பு. அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகம் அறிவித்துள்ளது. பயனாளிகள் தங்களுக்குரிய கொடுப்பனவுகளை எவ்வித சிரமமுமின்றி பெற்றுக்கொள்ள தேவையான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. பயனாளிகள் தத்தமது பிரதேசங்களுக்குரிய அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இக்கொடுப்பனவு விநியோகம் இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை வழங்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை, பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை. மேல் சப்ரஹம்போ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் அவதானிப்பு வட்டத்திற்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொம்மைக்குள் மறைத்து போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய நபர் கைது. விளையாட்டுப் பொருட்களுடன் சூட்சுமமாக கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இலத்திரனியல் தராசு, 2 கைபேசிகள், ஒரு தொகை பணம் மற்றும் கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் அனைத்தும் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை ஒரு உதாரணமாக வைத்து சொல்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உங்களுடைய தொல்பொருள் அதிகாரிகள் பிரதேச செயலாளரோட பேச மறுக்கிறார்கள், பிரதேச சபையுடன் பேச மறுக்கிறார்கள்.
அவங்க இடங்களை அடையாளப்படுத்துறது சொல்லி போலீசாருடன் சென்று ஏதோ தாங்கள் பெரிய ரகசிய போலீஸ் மாதிரி அவங்களுடைய அடாவடியான நடவடிக்கை இருக்கு. அதே போலதான் மட்டக்களப்புக்கு வரும் சர்க்குலர் கெசட் அரசாங்கத்தால் வரும் எல்லா ஆவணங்களும் சிங்கள மொழியிலே வருது. அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கு சிங்களம் தெரியாது, தமிழ் மொழியிலே அனுப்புங்கள். அதே போலதான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தெரிந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்த வேலை செய்கிற ஊழியர்களை இடமாற்றம் செய்து அந்த பிரதேச மக்களோட மொழி தெரியாத சிங்கள மொழியை பேசுறவர்களை நீங்கள் மட்டக்களப்பில் நியமிக்கிறீர்கள். குறைந்தபட்சம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு எதிரான இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது தமிழ் பேசும் ஊழியர்கள் இருக்கிறவர்களாவது அங்கு நியமிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. Honorable Minister, Garu Mantritumaa, கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் அமைச்சரிடம் தொல்பொருள் சம்பந்தமான ஒரு வகுப்பெடுக்கிறதுக்கு நான் இந்த சபைக்கு வரல. கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர தொல்பொருள் சட்டத்தை பற்றியோ தொல்பொருளுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்களும் தொல்பொருள் சட்டத்தின் ஊடாக இல்லை, தொல்பொருள் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் உங்களோட இணங்குறோம். ஆனால் உங்களுடைய தொல்பொருள் நீங்கள் சொல்றீங்க இதுல புத்திஸ்ட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ன்றது இல்லை என்று சொல்றீங்க. ஆனா உங்களுடைய லோகோ எடுத்து பாருங்க, லோகோல தர்ம சக்கரையை தான் முன்னுக்கு போட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு கிராஸையும் போடுங்க, திரிசூலத்தையும் போடுங்க, எல்லா மதங்களையும் நீங்கள் அதில் இணைத்து போடுங்க. அதுக்கு பிறகு இட் வில் நாட் பி அ புத்திஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அதே போல தான் இந்த நீங்கள் மத வழிபாடு செய்யறதுக்கு தடை இல்லை, டிக்கெட் வேண்டு இல்லைண்டு. தயவு செய்து கௌரவ அமைச்சர்களே, எங்களுடைய மக்களுக்கு மத வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அவடத்த ஒரு கற்பூரம் கொளுத்த வேண்டும் என்று சொன்னால் அதுதான் அந்த மக்களுடைய மத வழிபாடுகளுக்கு தடை என்று நான் சொல்றது. டிக்கெட் எடுக்கிறது அப்படி நான் சொல்லல. அதுல ஒரு நேர்த்தி கடன் வைத்திருந்தால் அதுல தேங்காய் உடைக்கிறது என்று சொன்னால் அதுதான் மத வழிபாடுக்கு தடை என்று நான் சொல்றேன். அதே போலதான் உங்களுடைய பதிலே you conveniently omitted responding to the illegal 58 shops that have been constructed by people who are not Tamil. You have categorically not even mentioned a word about the illegal Thaiti Vihara. That itself shows that there is bias in your answer. At the same time, மற்றது கௌரவ அமைச்சர்களே, நான் பேசும் பொழுது எப்படி பேசுறேன் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க தேவையில்லை. உங்களுடைய ஜனாதிபதி ஒரு முறையிலே பேசுவார், உங்களுடைய சபாநாயகர் ஒரு முறையிலே பேசுவார், நீங்கள் ஒரு முறையிலே பேசுவீங்கள். நான் பேசுறதை வைத்து இப்படி நீங்கள் பேசுறது புலியன்றதெல்லாம் நீங்கள் அதனுடைய பேச்சு சுதந்திரம், அதை பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க தேவையில்லை. அதே போலதான் குருந்தூர் குளத்திலே மீன் பிடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்றீங்க தொல்பொருளான தடை இல்லைன்னா அங்க அந்த இடத்துக்கு நீங்க பாருங்க, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். குச்சவெளி பிரதேசத்திலே நீண்ட காலத்துக்கு முதல் அமைக்கப்பட்ட விஹாரம் என்று சொல்றீங்க, அதெல்லாம் சட்ட ரீதியாக அமைக்கப்பட்ட விஹாரம் அல்ல. தொல்பொருள் திணைக்களம் என்றது தொல்பொருள் யுனெஸ்கோ இல்லாட்டி ஒரு வெளிநாடு ஒரு வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் அந்த விடயங்களில் ஈடுபட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வருவது பிக்குமேர் டிஃபெண்டர் எடுத்துட்டு விஹாரையில் அமைத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சொல்றீங்க அது நீண்ட காலமாக இருந்த விஹார, அது என்னுடைய நாங்கள் புலியான தகவல் சொல்றோம் என்று சொல்றீங்க. நெல்கல்மலை பிரதேசத்தை பற்றி நீங்கள் சொல்றீங்க அது நீண்ட காலமாக இருந்த விஹாரை என்று. மட்டக்களப்பு மாவட்ட உங்களுடைய அமைச்சர் சுனில் ஹந்துனெட்டி அவர்கள் தலைமை தாங்குற அந்த கூட்டத்திலே அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இது தொல்பொருள் கட்டல்ல. அந்த நெல்கல்மில என்ற இடத்துல இருக்கிற ஆர்மி கேம்ப்ல இருக்கிற ஆர்மியை சேர்ந்தவர் தான் அதை கட்டினது. அதுல உங்களுடைய தொல்பொருள் திணைக்கள மேல்பார்வை செய்யவும் இல்லை, கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நிதி ஒதுக்கவும் இல்லை, ஆர்மி தான் கட்டினது. கடந்த காலத்திலே அன்றாதா யஹாம்பத் ஆளுநராக இருந்த பொழுது அவ ஆரம்பித்து வைத்த வேலை. நீங்கள் மற்றவர்கள் செய்த புலைகளுக்கு தயவு செய்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் மக்கள் எதிர்பார்க்கிறது எல்லா மக்களையும் சமனாக நீங்கள் பார்ப்பீங்கள், எல்லா மக்களுக்கும் நீதியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த தொல்பொருள் சம்பந்தமான விடயத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய கருத்துகள் நீங்கள் எங்களை குற்றம் சுமத்துறீங்கள். நாங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களுடைய பிரச்சனையை சொல்றோம். நீங்கள் இன்றைக்கு சொன்ன பதில் என்ன? தாந்தாமலையிலே மீட்டர் எலக்ட்ரிசிட்டி. So I'm winding up, sir. Give me. I have. That's allocated time. Just because the minister took too long to answer, that's not my problem. You should have asked him to shorten his answer.